நீக்கி விட்டாச்சே முதல் நம்ம வீட்டில் இருக்கிற குஞ்சை. ஆனால் டேட்டு நம்மளுக்கு தெரியலிங்க. ஃபஸ்ட்டு ஏன் டேட்டு மெமரியில் இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு தங்கச்சி பையனோட பெரிய பையனுக்கு, அதாவது தங்கச்சி பையனோட இல்லை, தங்கச்சி பெரிய பையனுக்கு பர்த்டே. அதனால் அந்த அன்னைக்கு அது ஞாபகம் இருக்குது. மற்றதெல்லாம் சுத்தமாக ஞாபகம் இல்லை. இதுக்கும் விற்பனைக்கு தயாராவார்கள் என்று நினைக்கிறேன். எப்பவுமே நான் அந்த மாதிரிலாம் யோசித்து வச்சு எதுவுமே பண்ணினதில்லை. அது வரவும் வராது. அது எதுக்கு தேவையில்லாமல் மெமரியில் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் நீக்கி விட்டாங்கன்னு தெரில. இப்போ வந்து பார்க்குறேன் நீக்கி விட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் அவர்கிட்ட கேட்டேங்க முன்னாடி. அவர் தான் நீக்கி விட்டாரா என்னென்ன ஏதுன்னு தெரில. இவர் போண்டா என்னமோ ஆயிடுச்சியா? என்னாச்சு? ஏண்டா தங்கம் என்னாச்சு? அவள் அழகாக கூப்பிட்டா. எந்திரிச்சோனையுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 3, 4, 8 அந்த என்னமோ அந்த போண்டாக்கு மட்டும் ஒரு மாதிரி தாங்கி நடக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரில. ஒரு மாத்திரையோ மருந்தோ காலை வேறு ஊனுதே. யாரோ தள்ளிக்கிது விட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அது ரக்கையும் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்குது. காய்ச்சலா? உடம்பு சரியில்லையா? மருந்து குடிச்சிக்கலாம் அடிச்சலாம். என்ன புட்டுக்குட்டி ஏன் மொண்டுது? வரட்டும், எல்லாத்துக்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினோம்னா சரியாக போயிடும். இந்த மேடம்க்கு என்ன ஒரு ரோசம், என்ன கணக்கு. சாலையிலேருந்து இங்கே படுக்காதடி, வேறு பக்கம் போய் படுக்கலாம் உள்ளே அப்படின்னு சொல்லி முடுக்கி விட்டா, அப்படியே அத்தனை பேர்த்தையும் கூட்டிகிட்டு கோவிச்சுக்கிட்டு மேடம் சந்தில் இப்படி பின்னாடி வழியாக போகிறாங்க. போடி நீ சொன்ன இடத்துக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா ஒரே ஷாக்கு. ஒரு 2 நாளோ 3 நாளோ கொஞ்சம் இம்ஸ் பண்ணாங்க. இத்தனை பேர்த்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 பேர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட்டீஸ் எல்லாம் அந்த டைமில் எழுதிட்டு இருப்பாங்க. ஃபோன் சுத்தமாக நம்ம கையில் கிடைக்காது. அதனால் கமெண்ட்டெல்லாம் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்குது. சரி அவங்க எழுதுறதா முக்கியம் நம்பிக்கையில் அடுத்த நாள் காலையில் கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு ரோசக்காரியாக இருக்கிறாவோ பக்கி புள்ள. என்ன பட்டு ஆமாம் 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 அப்படியே அந்த வழியே வந்து இப்படி கோச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இத்தனை வருதி அவங்களும் அவங்க மம்மி சொல்கிறாங்களே இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அழகே நீ ஆம்பளை பையன் போலையோ. இது கலராக வருது பட்டுச்சீலை மாதிரி. என்ன சொல்கிறது, அது கலர் இது மாதிரி என்கிட்ட ஒரு சாரீ இருக்குதே. ஆனால் இன்னும் அது தைக்கவே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது இது. போயிடுச்சு. நீ என்னடி கலர் இது? தங்க மகனே தங்க மகனே, தங்க மகனா தங்க மகளா நீ? இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் உங்களோட இது இது நிஜமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓவர் டோஸ் பண்ணிடாதீங்க. நான் இந்த வெள்ளை மருந்தை ஓவர் டோஸ் பண்ணி ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதனால் இந்த விளம்பரத்தெல்லாம் வரும் இல்லைங்களா, மார்க்கெட்டிங் ஷிஷ்விஷி என்னமோ சொல்லுவாங்க, ஆனால் என்னென்ன புரியாது. அந்த மாதிரி இந்த ரிஸ்க் அனைத்துமே உங்களோட இது. விவாகம் பொறுப்பல்ல. தயவுசெய்து டோஸ்கள் அனைத்தும் கம்மியாக கொடுக்கவும். நான் இப்போ என்னென்ன எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேங்க. தனித்தனியாக சொல்லிடுறேன். தயவு செய்து கவனமாக இருங்க, பத்திரமா கொடுங்க. இது ரொம்ப வீக்காக நடக்க முடியாமல் ஒரு மாதிரி டல்லாக தேராத கோழி குஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கோழி குஞ்சுக்கு இது 1 ml கொடுக்க சொன்னாங்க அண்ணன். 1 mlனால் ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி. 1 mlனால் அது நான் கொடுத்தது ரொம்ப சின்ன கோழி குஞ்சு, ஒரு மாதிரி செத்து போயிடும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருந்த கோழி குஞ்சு. இது ஊற்றுனங்காட்டி அடுத்த நாள் பிரிஸ்காக நல்லா சந்தோஷமாக ஜாலியாக எல்லா கோழி குஞ்சு மாதிரி இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து நாளைக்கு காமிக்கிறேன். நான் இந்த மருந்து தான் ஊற்றிட்டுருக்கேன். அது கொஞ்சம் காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் நல்லா நீட்டாக ஜம்முன்னு இருக்குது. சாயந்தரம் பார்த்தா ஒரு மாதிரி மறுபடியும் சொன்னங்க ஆரம்பிச்சிடுது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கோழி குஞ்சு தொட்டு பார்த்திங்கன்னா நெருப்பு மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது கோழி குஞ்சுக்கு. இப்போ நம்மளது ஒரு 3 மாதம் 4 மாதம் கோழி குஞ்சுனா எல்லாமே தொட்டு பார்த்து இந்த டானிக் ஊற்றிட்டுருக்குறேங்க. வருமுன் காப்பதே நல்லது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நொந்து அதுவே நூடுல்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாத்திரையோட எஃபெக்ட் சொல்லிடுறேங்க. இது போட்டு 48 மணி நேரத்திற்கு அப்புறமா தான் இது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுங்களாமாங்க. ஏன்னா இது இன்றைக்கி நைட்டு போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் இந்த கோழி குஞ்சு தூக்கி அக்கட்டால் தான் வீசணும் மாட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி எஃபெக்ட் உள்ள மாத்திரை இது. இது ஒரு அரை மாத்திரையும், 2 மாதத்துக்கு மேலே ஆன கோழி குஞ்சுக்கு இது ஒரு அரை மாத்திரையும், இனி அடுத்து சிகப்பு கலரில் ஒன்று வரும் பாருங்க, அந்த மாத்திரை ஒரு அரை மாத்திரையும் போட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட் போட்டிங்கன்னா நாளைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறமா அது நல்லாகி கொஞ்சம்
நடக்க ஆரம்பிச்சிரும், தப்பிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாத்திரை போட்டிங்கன்னா நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இந்த 2 மாத்திரையுமே அவ்வளோ எஃபெக்ட் பண்ணுது. இன்றைக்கி நைட் போட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் பயந்துக்கவே கூடாது. அந்தளவுக்கு அது ரொம்ப டல் ஆயிடுது. அது மாத்திரையோட எஃபெக்ட்டு, வேறு எதுவும் இல்லை. தேவைப்பட்டால் 48 மணி நேரத்திற்கு அப்புறமா கொஞ்சமாக கொடுத்திங்கன்னா போதும். மறுபடியும் ஒரு கால் மாத்திரை மாதிரி போட்டிங்கன்னா சரி. இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்க கோழி குஞ்சுக்கு ஒரு அரை மாத்திரை கொடுத்திங்கன்னா போதும். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேங்க. இந்த மாத்திரையோட எஃபெக்ட் வந்து 48 மணி நேரத்திற்கு அப்புறமா மறுபடியும் வேணுன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. கோழி குஞ்செல்லாம் தொட்டு பாருங்கள், அது காய்ச்சல் அடிக்குதா சளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அளவாக டோஸ் கொடுங்க, ரொம்ப கம்மியாக கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.